Hello everyone, so this is Guna Ragulan. So இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் டு இமேஜ். அதாவது நாங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இமேஜ் எப்படி மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்படி ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட்னு சொல்லி டிஜிட்டலாக டைப் பண்ணால் இட்ஸ் அன் இமேஜ். இப்படி ஒரு இமேஜில் வந்து எப்படி வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறோன்னு சொல்லி தான் பார்க்க போவோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். அதை ஃபுல் அவுட்புட்டை பார்ப்போம். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் டெக்ஸ்ட் டு இமேஜ்னு சொல்லி. ஸோ இது எங்களோட சிம்பிள் பைத்தன் ப்ரோக்ராமிங் சீரீஸுக்குள்ளே தான் இதுவும் விதையுது. ஸோ இது என்ன செய்வோம் சொன்னால் ஃபஸ்ட்டாக வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே ஒரு data.csv என்ற ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே கொஞ்சம் டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், டெசிக்னேஷன் சொல்லி. ஸோ இதை நாங்கள் ரன் பண்ண உடனே இந்த பைத்தன் ஸ்கிரிப்டை ரன் பண்ண உடனே எங்களுக்கு வந்து இதுக்குள்ளே கொடுத்த எல்லா டேட்டாவும் வந்து ஒரு இமேஜ் ஃபைலில் வந்து வரணும். ஸோ அதான் எங்களோட டாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டாக நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன். அது இப்போ வந்து பில்ட் பண்ணக்குள்ளே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ run.py என்ற எக்ஸிக்யூட் பண்ணால் அவுட்புட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ரோவில் இருந்த டேட்டாவை எடுத்து ஃபர்ஸ்ட் நேம் ஆடம், லாஸ்ட் நேம் டெய்லர், ஏஜ் 27, டெசிக்னேஷன் மேசன் அப்படின்னு போய் சொல்லி போடுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போல் வந்து ஒவ்வொரு டேட்டா ஒவ்வொரு ரோவில் இருக்கிற டேட்டாவையும் ஒவ்வொரு இமேஜாக வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து நாட் ஒரு இமேஜ் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணி தருது. ஸோ இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண லைப்ரரி வந்து பிலோ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து OCR ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னேஷன் எல்லாம் பார்த்துருந்தோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி வார டெக்ஸ்ட்டை வந்து இப்படி வந்து நாங்கள் வந்து ரியல் டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஓகே, ஸோ பார்த்துருந்தோம் அப்படியான விடயங்களை நம்ம வந்து இதுக்கு வந்து வீடியோ டுட்டோரியலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் செய்ய போகிறது வந்து லைக் இதை எப்படி பில்ட் பண்ணுறது. அதாவது இந்த எக்ஸல் சீட்டில் இருக்கிற டேட்டா இதை உள்ள இந்த ரோ டேட்டாவை வந்து ஒரு இமேஜாக வந்து வந்துருக்கு. லைக் ஒரு இமேஜாக வந்து பில்ட் ஆகிருக்கு. ஆடம், டெய்லர், ஓகே, டீட்டெயில்ஸ் அப்படியே வந்து வந்துருக்கு. இதை எப்படி பில்ட் பண்ணுறோன்னு சொல்லி தான் இந்த டுட்டோரியல். ஸோ நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பில்ட் பண்ணி போவோம். ஓகே, இது இந்த ஏற்கனவே செய்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இப்போ நான் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன் சிம்பிள் பைத்தன் ஸ்கிரிப்டுக்குள்ளே. இந்த ரிப்போசிட்ரிக்குள்ளே தான் எல்லாமே வந்து எல்லா ப்ராஜெக்ட் ஃபைலும் வந்து போடுபடும். இது இந்த ரிப்போசிட்ரி வந்து லிங்க் பண்ணப்படும். ஓகே, 8 வந்து சிம்பிள் நாட் சிம்பிள் டெக்ஸ்ட் டு இமேஜ் வித் பிலோ ன்னு சொல்லி டைப் பண்ணிடுவேன். ஓகே, இதுக்குள்ளே தான் நாங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இதுக்குள்ளே வந்து எனக்கு தேவையான ஃபைல்ஸ் இல்லை நான் போட்டுறேன். எனக்கு தேவையான ஃபைல்னு சொல்லக்குள்ள இந்த டேட்டா ஃபைலும் டேட்டா CSV ஃபைலும் அது வந்து ஒரு ஃபொண்ட் ஃபைல் ஒன்று தேவைப்படுது. ஓப்பன் சான்ஸ் ரெகுலர்ன்றது. அது இந்த எம்டி ஃபைல் என்ன செய்தேன்னு சொன்னால் இந்த எம்டி ஃபைலை வந்து நான் எம்டி ஆக்கிடுவேன். ஐ மீன் இந்த run.py வந்து எம்டி ஆக்கிடுவேன். இதுக்குள்ளே தான் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த எம்டி ஃபைலுக்குள்ளே 1 by 1 எழுதி கொண்டு வருவோம். இந்த டேட்டா இந்த CSV ஃபைலை ரீட் பண்ணி இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கோட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது pip install pillow என்று சொல்கிறது உண்டு. ஓகே, இந்த பிலோ என்று சொல்கிறது என்னென்னு கேட்டால் இட்ஸ் அ இமேஜிங் லைப்ரரி. நாங்கள் முன்னாடி இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் OCR பற்றி பேசக்குள்ள. ஓகே, இந்த பிலோ என்று சொல்கிறது வந்து இமேஜ் மெனிப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது பைத்தன் லைப்ரரி. இதை யூஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால் சிம்பிள் பைத்தான் சீரீஸ் இந்த சிம்பிள் பைத்தன் சீரீஸ்ன்னு சொல்கிறது GitHub ரிப்போசிட்டரியில் அப்லோட் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் டு இமேஜ் வித் பிலோ. ஸோ அதுக்குள்ள ஒரு டேட்டா. ஸோ அந்த டேட்டாவில் வந்து எல்லா டேட்டாவும் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஃபொண்ட். இந்த ஃபொண்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த ஃபொண்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் ரைட் பண்ணுறதுக்கு. அது எம்டி ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நம்ம கோடை எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன ஃபஸ்ட்டாக தேவைன்னு கேட்டால் இம்போர்ட் பில் ஓகே ஃப்ரம் பில் இம்போர்ட் இமேஜ் என்ற ஒன்று தேவை. இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதே போல் ஃப்ரம் பில் இம்போர்ட் இமேஜ் ஃபொண்ட்ன்ற ஒன்று தேவை. அது இப்போ வந்து ஃப்ரம் பில்
fill import then image draw ஒன்று தேவை. ஓகே ஓகே இமேஜ் ட்ரோன்னு சொல்கிறது மெத்தட் தேவை. ஓகே இவ்வளோ மெத்தட் வந்து நாங்கள் பிலோவிலேருந்து எடுத்து நாம ஸோ இன்னொன்று சொல்ல மறந்தது தென் ஸோ அதை கட்டாயம் சொல்லியிருக்கணும் முன்னுக்கு. ஸோ இவ்வளோதையும் நாங்கள் பிலோவை இன்ஸ்டால் பண்ணணும். பிப் இன்ஸ்டால் பிலோ இதை இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை செய்யும். அதாவது உங்களோட சிஎம்டி ஓப்பன் பண்ணி பிப் இன்ஸ்டால் பிலோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ரெண்டு அதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிட்டு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த லைப்ரரி வேலை செய்யும். அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இமேஜஸை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே பிஃபோர் நம்ம இந்த எக்ஸல் சீட் இந்த சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பேசிக்கான ஒரு டெவலப்மெண்ட்டை பார்ப்போம். எப்படி நார்மலாக வந்து ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட்டு நான் சொன்னால் ஐஎம்ஜி ஒன்று வேரியபிள் ஒன்று எடுக்கேன். ஓகே இமேஜ்னு சொல்கிறது ஓகே இந்த இமேஜ்னு சொல்கிற இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன் சொன்னால் ஓகே இதுக்குள்ளே நான் கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன ஃபார்மேட்டில் வேணும், ஆர்ஜிபி ஃபார்மேட்டில். தென் த சைஸ் ஐ நீட் டு கிவ் த சைஸ். ஸோ சைஸை வந்து நான் 650 தென் 400 மேபி 500ன்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ அங்கால வந்து கலரை வந்து நான் டிஃபைன் பண்ணணும். கலரை இப்போதைக்கு வந்து ஒயிட்னு கொடுப்பேன். அப்படி சொன்னால் வெள்ளை கலரில் ஒயிட் கலர் சீட் வந்து க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே அதுபோல் நம்ம செய்ய வேண்டியது img.save ஓகே பேசிக் டெம்ப்ளேட் பேசிக் seat.png மேபி ஓகே பிஎன்ஜி சொல்லி சேவ் பண்ணுறோம். ஓகே இப்போ இதை ரன் பண்ண உடனே எனக்கு வந்து பேசிக் சீட்டுன்னு சொல்லி இதுக்குள்ளே வந்து இதுக்கிட்ட வந்து க்ரியேட் ஆகணும். அது க்ரியேட் ஆகுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவோம். ஓகே run.py ஓகே ரன் பண்ண உடனே ஓகே பேசிக் சீட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சீட் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கு. இப்போ இதுக்குள்ளே நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட்டை வந்து எழுதி பார்க்க போகிறேன். அண்ட் ஓகே இப்போ நான் சொன்னால் இன்னொரு விஷயத்துக்குள்ளே நான் வந்து இன்வால்வ் பண்ணுறேன். அதில் பேர் வந்து ட்ரோ. ஓகே ட்ரோன்ற வேரியபிளோட க்ரியேட் பண்ணுறேன். இமேஜ் ட்ரோ இந்த இருக்கிற இமேஜ் ட்ரோவை யூஸ் பண்ணி ஓகே டாட் தென் ட்ரோ ஓகே ட்ரோன்ற ஃபங்க்ஷனை கொடுக்கேன். அதுக்குள்ளே போய் இந்த ஐஎம்ஜியை ட்ரோ பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஓகே ஐஎம்ஜியை ட்ரோ பண்ண போகிறேன்னு சொல்கிறோம். ஓகே இப்போ நமக்கு ஃபண்ட் வேணும். ஸோ ஃபண்டுக்கு ஃபண்டுன்னு சொல்லி டைப் பண்ணுறோம். இப்போ இது நம்ம இந்த இமேஜ் ஃபண்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே இமேஜ் ஃபண்ட் டாட் அண்ட் ட்ரூ டைப் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபண்டை நேம் வந்து ட்ரூ டைப். ஸோ சைஸ் வந்து இதுவே வந்து கொடுத்துட்டா இதுக்குள்ளே ஃபண்ட்ற நேமை கொடுக்கணும். ஸோ அந்த ஃபண்ட் இந்த அதுக்கு ஓப்பன் சயின்ஸ் ரெகுலர் அண்ட் டிடிஎஃப் அதான் ட்ரூ டைப்னு சொல்கிறது. ஓகே ட்ரூ டைப் ஃபண்ட் ஓகே அதுக்கு செக் பண்ணிக்கொள்வோம். ஐ திங்க் டிடிஎஃப் ஓகே. ஸோ இப்போ நாங்கள் ட்ரோன்னு சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரோ வந்து இந்த ஐஎம்ஜியில் ட்ரோ பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு ஃபொண்டும் செட் பண்ணிட்டோம். அந்த ஃபொண்ட் வந்து ஓப்பன் சான்ஸ் ரெகுலர் ஃபண்ட் 20 சைஸில் இருக்கணும் செட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்ம கீழே போகிறோம். எழுத போகிறோம். இந்த ஒயிட் சீட்டில் வந்து எழுதி பழக போகிறோம் ஆஸ் எ பேசிக்ஸாக. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெக்கானிசம் என்னென்னு பார்த்தீங்க சொன்னால் ட்ரோ. ஓகே இந்த ட்ரோ ஓகே இதை மேலே போட்டுத்தோம்னு சொன்னால் நமக்கு இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இதுக்கிட்ட ஃபொண்டை லோட் பண்ணியிருக்கோம். ஓகே இங்கே ட்ரோ என்று சொல்கிறத எடுத்திருக்கோம். அதுக்குள்ளே இந்த இமேஜை தூக்கி போட்டிருக்கோம். அதாவது பென்சில் மாய ஒன்று எடுத்திருக்கோம். அதுக்குள்ளே தூக்கி போட்டிருக்கோம். ஓகே இப்போ ட்ரோ.டெக்ஸ்ட் எழுத போதும். என்ன டெக்ஸ்ட் எழுத போதும் அண்ட் இதுக்கிட்ட வந்து XY கோஆர்டினேட்ஸ் வரும். 20 X 20 Y and then what I am doing and then we have to type what we want to write. So sample text and solely type பண்ணுறேன் and like this. okay X Y okay sample text and solely type பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு வந்து அங்கால என்ன செய்யுதுன்னு சொன்னால் கலரை வந்து டிஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ 000 கொடுக்கணும். தட் மீன்ஸ் பிளாக். பிறகு வந்து ஐ ஹாவ் டு டைப் த ஃபண்ட். ஓகே ஃபண்ட் வந்து ஓகே ஃபண்ட் சொல்லி கொடுக்கணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் நம்ம செய்த விஷயம் வந்து 3 இம்பார்ட்டண்டான பில்லர்ஸை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இமேஜ் அண்ட் இமேஜ் ஃபண்ட் இமேஜ் ட்ரோ. அதுபோது ஒயிட் சீட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஃபண்டை லோட் பண்ணோம். ட்ரோ பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோம். இந்த இமேஜை கொடுத்தோம். இந்த இமேஜ்லாம் ட்ரா பண்ண போகிறோம். என்னது ஒயிட் சீட்டை கொடுத்தோம். அதுபோல் வந்து ட்ரோ டெக்ஸ்ட். ஓகே இது கோஆர்டினேட்ஸில் 20 கோஆர்டினேட்ஸில் சாம்பிள் டெக்ஸ்ட். கலர் வந்து பிளாக். ஓகே 00 இது RGB கலர். ஓகே
நமக்கு ரெட் வேணுமா சொன்னால் நம்ம மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, ஃபோன்ட்டுன்னு சொல்லி ஃபோன்ட்டை கொடுத்துருக்கேன். அது இப்போ வந்து பேசிக் சீட்டுன்னு சொல்லி சேவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணன்னு சொன்னால் draw is not missing. Okay, something is wrong. Okay, small mistakes. I think the mistake is the typo. Okay, இது வந்து கேபிட்டலில் வந்தால் ஓகே, டி வந்து ஓகே 1.py. ஸோ இப்போ பண்ணி பார்த்தோம்னா சொன்ன அந்த பேசிக் சீட்டை இல்லை சாம்பிள் டெக்ஸ்ட்னு சொல்லி டைப் ஆகிருக்கும். ஓகே, இதில் கலர் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நான் சொல்லிக்கிறேன் RGB. ஸோ இதை 280 மாற்றணும்னு சொன்னால் 285 மாற்றணும்னு சொன்னால் இப்போ வந்து ஆர் வந்து கூட இருக்கும், அதாவது ரெட் வந்து கூட இருக்கும். ஓகே, சாம்பிள் டெக்ஸ்ட் ரெட் வந்து கூட இருக்கும். ஓகே, இந்த சிம்பிள் ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கீங்க எப்படி வந்து ஒரு ஒயிட் சீட், அதாவது ஒரு இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், எப்படி அதில் ரைட் பண்ணுறோன்னு பார்த்துருந்தோம். ஸோ அண்ட் வந்து பார்த்துருந்தோம் வந்து ஓகே. அண்ட் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இது எப்படி நம்ம வந்து இந்த டேட்டாவை ரீட் பண்ணி இங்கே தான் உங்களோட அனலிட்டிக்கல் திங்கிங் வந்து நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ இதை ரீட் பண்ணி எப்படி வந்து நீங்கள் 1 by 1 எழுதுன்னு சொல்லி அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு இமேஜை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி. ஓகே, இப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் இதுவரைக்கும் செய்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணிடுவேன். ஐ மீன் இப்படி கமெண்ட் பண்ணி வச்சிருவேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வேலை என்னன்னு கேட்டால் இந்த CSV ஃபைலை வந்து லூப் பண்ண போவோம். ஸோ அதுக்கு இம்போர்ட் CSV. ஓகே, CSVன்னு சொல்கிறத இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, தென் நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால் வித் ஓப்பன் அண்ட் தென் உங்களோட CSV ஃபைல் நேம் இதுக்குள்ளே கொடுக்கணும். வித் ஓப்பன் அந்த ஃபைல் நேம். ஓகே, CSV ஃபைல் நேம் வந்து ஐ திங்க் டேட்டா. Okay, data.csv. Okay, data.csv. Then read பண்ண போகிறோம். Then as a CSV file என்ற பேரில் வந்து அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கப்போம். இப்போ டேட்டா ரீடர்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், ரீடர். ஸோ அந்த டேட்டா ரீடரில் என்ன செய்யணும்னு சொன்னால் CSV.reader. ஓகே, என்ற ஃபங்க்ஷன், அதாவது CSV இந்த CSVயில் இருக்கிற ரீடர் ஓப்பன் பண்ணி ஐ வாண்ட் டு ரீட் திஸ் CSV ஃபைல், இந்த CSV ஃபைலை ரீட் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ ரீட் பண்ணக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால் for row in CSV data reader. ஓகே, டேட்டா ரீடரில் இருக்கிற ரோ எடுக்க இப்போ பிரிண்ட் ரோன்னு சொல்லி டைப் பண்ணோன்னே ஸோ இவ்வளோ தான் கோடு அந்த CSVயை ரீட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ரன் பண்ணோடனே எல்லா ரோவையும் ஒரு அரே ஃபார்மேட்டில் தரும். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படி ஒன்று தரும். ஓகே, ஓப்பன் CSV டேட்டா ஆர் CSV ஃபைல், அது இப்போ டேட்டா ரீடர், அது இப்போ CSV ரீடர், அது இப்போ இந்த இதுக்குள்ளே போட்டு 4 ரோ இன் டேட்டா ரீடர் இதை நம்ம கொடுத்து பிரிண்ட் ரோவை கொடுத்தோன்னு வேணும். அப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ நான் இந்த டேட்டா ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த ரோ அப்படியே நமக்கு கிடைக்கிது. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த ரோ அப்படியே வந்து இங்கே ப்ரோக்ராமேட்டிக்காக கிடைக்கிது. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது முதலாவது தேவையில்லை, முதலாவது ரோவையும் எடுத்தது. ஓகே, எனிஹாவ் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், நோ வரிஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்க சொன்னால் இது செகண்ட் ரோ. ஓகே, இந்த ரோ தேர்ட் ரோன்னு சொல்லி ஒன்றா வந்து அக்சஸ் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் அக்சஸ் பண்ண மாட்டோம் F. இப்போ டைப் பண்ண சொன்னால் ஃபர்ஸ்ட் காலம், அதாவது வந்து 0 அரே மாதிரி. நீங்கள் ஏற்கனவே இது பேசிக் இது விளங்குமான்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இது 0, இது 1, இது 2, இது 3ன்னு சொல்லி அப்படி இருக்கும். இப்போ நமக்கு டெசிக்னேஷன் வேணுமா சொன்னால் 3. இப்போ 3யை டைப் பண்ணணும் என்னென்ன கூட டெசிக்னேஷன், எல்லா டெசிக்னேஷன் இந்த ரோவில் இருக்கிற எல்லா டெசிக்னேஷனும் வந்து நமக்கு கிடைச்சிது. அப்போ இப்போ சிம்பிளாக வந்து இந்த ரோன்னு சொல்கிறது என்னென்னு கேட்டால் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரோன்னு சொல்கிறது ஈச் ஐட்டம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய சொன்னால் இந்த லூப் ரன் ஆகக்குள்ளே வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸையும் வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ணணும். அதான் நம்மளோட டாஸ்க். ஓகே, இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம் சொன்னால் இதை ரிமூவ் பண்ணிடுவோம், இந்த ரோன்ற ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது ஃபோண்ட். ஓகே, இங்கே வந்து ஃபோண்டை வந்து அலோகேட் பண்ணிடுவேன். ஓகே, ஐ எம் டேக்கிங் த ஃபோன் 20 சைஸுக்கு அந்த ஃபோன் எடுக்கேன். அடுத்தது வந்து இப்போ ட்ரா பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஓகே,
ஓகே இந்த ஒயிட் கலர் இமேஜை நம்ம வந்து இங்கேவே க்ரியேட் பண்ணுறது பெட்டர். ஓகே ஓகே இதுக்கிட்ட வந்து ஒரு ஒயிட் கலர் இமேஜை க்ரியேட் பண்ணுறோம். ஓகே 650 சைஸில் 500 சைஸில் வித் அண்ட் ஹைட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே வித் அண்ட் ஹைட்டில் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஃபொண்டை வந்து லோட் பண்ணுறோம். அடுத்தது வந்து நம்ம செய்ய போகிறது வந்து இந்த டாஸ்க் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே அடுத்தது வந்து ட்ரா எங்கே பண்ண போகிறோமோ அதோட எக்ஸாக்ட் பொசிஷனை வந்து சொல்ல போகிறோம். இங்கே சாம்பிள் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம செய்ய போகிறது என்னென்னு சொன்னால் வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. 20 ஸ்டார்ட் ஆகுது எஃப் ஸ்ட்ரிங்கில் போட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த ரோப்பில் இருந்து வார டேட்டாவை நான் கொடுக்கலாம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே விளங்கும். ஓகே ஐ திங்க் இப்போ பார்த்துக்கொள்ளுங்க ரோ 0. ஓகே இந்த இமேஜை வந்து சர்வ் பண்ணு சொல்லிடுவேன். ஓகே இப்போ இதை ரன் பண்ணன்னு சொன்னால் படியாக பார்த்துக்கொள்ளுங்க. 20 இந்த 2020 என்ற கோஆர்டினேட்ஸில், அதாவது உங்களுக்கு இந்த சிம்பிளாக அந்த பெயிண்டில் தான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லைக் இது ஒயிட் சீட்னு சொன்னால் இங்கே பார்த்துக்கொள்ளுங்க இதில் வந்து கோஆர்டினேட்ஸ் ஓடும். ஓகே 2020 என்று சொல்கிற இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கும் கர்சரை. ஓகே இப்போ வந்து நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். இதை பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் எல்லா டெக்ஸ்ட்லேயும் வந்து என்டர் பண்ணுதான்னு சொல்லி. ஓகே பைத்தன் ரன். ஓகே இப்போ அவுட்புட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், பேசிக் சீட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எஸ் கேலின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே இதுலேயே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையுமே சேவ் பண்ணுது இல்லை, ஒரு இமேஜ் தான் சேவ் பண்ணுது. அது காரணம் என்ன சொன்னால் ஓவர் ஹீட் ஆகி கொண்டது. சிம்பிளாக போய் பார்த்தோம்னு சொன்னால் கடைசி நேம் இல்லாத கேலியாக இருக்கும். ஓகே இது முதலாவது இதாகி ரெண்டாவது இதாகி அப்படியே ஒரே நேமில் இருக்கிறபடியா அதை அழிச்சு சேவ் பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் சொன்னால் இன்னொரு ஸ்ட்ரிங்கை போடுவோம். ரோ 0 and திருப்பி இன்னொரு f string row 1 okay dot png. that means ஒவ்வொரு நேம்லேயும் சேவ் பண்ண வேண்டிய இடம் வந்து அவுட்புட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே, அதில் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிடுவேன். அவுட்புட்ஸ்ன்னு சொல்கிற ஃபோல்டர் நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர், இந்த அவுட்புட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை முன்னே கொடுத்ததான் அவுட்புட்ஸ். ஓகே இப்போ ரன் பண்ண சொன்னால் அவுட்புட்ஸுக்குள்ளே வந்து எல்லா நேமையும் போட்டு சேவ் பண்ணியிருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட்புட்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோன்னே ஓகே ஆடம் டெய்லர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் எழுதிருக்கு. இப்போ நமக்கு இது தேவையில்ல, ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எழுத வைக்கணும். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் அடுத்தது வந்து இதை கலரை வந்து பிளாக்லேயே கொடுத்துருப்பேன், அது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே இப்போ ரோன்றதுக்கு முன்னாடி நான் போட வேண்டிய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் நேம். ஸோ நான் இப்படி ஒன்றை போட்டு ஃபர்ஸ்ட் நேம். ஓகே ஓகே அளவாதிக்கு நினைக்க 1 2 ஓகே ஃபர்ஸ்ட் நேம் ரோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லைக் ஓகே இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ போய் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நேம் ஆடம்னு சொல்லி வந்து இப்போ நான் என்ன செய்ய சொன்னால் இதே கோட் அப்படியே காப்பி பண்ணுறது. ஓகே இங்கே வந்து செகண்டாக மாற்றுவேன். ஓகே இது தேர்ட், இது ஃபோர்த், லாஸ்ட் நேம். ஓகே அதுபோல் வந்து ஏஜ், இது வந்து இங்கே ஏஜ். ஓகே இங்கே வந்து ஐ திங்க் டெசிக்னேஷன், ரைட் பாபம், யா டெசிக்னேஷன். ஓகே ஓகே டெசிக்னேஷன். ஓகே டெசிக்னேஷன் இந்த இடத்துல வரும். அண்ட் இப்போ பார்த்தீங்க சொன்னால் இங்கே வந்து 1, இங்கே 2, இங்கே 3. அதாவது இது ஃபர்ஸ்ட் நேம் எடுக்கும், இது லாஸ்ட் நேம் எடுக்கும், இது வந்து லாஸ்ட் நேம், அது இப்போ ஏஜ் எடுக்கும், இது டெசிக்னேஷன் எடுக்கும். ஸோ இதுக்கு டெஃபைன் பண்ணும். இப்போ 20க்கு பதிலாக ஓகே இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஸ்மால் எக்ஸாம்பிள்
ஓகே வைட் ஓகே இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லைக் இது வந்து ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெயிண்ட் எடுத்தோம்னு சொன்னால் இப்போ பாருங்க 0 இங்கே வந்து 0 ஆரம்பிக்கும். ஓகே இப்படியே கீழே வரக்குள்ள வந்து இது y இது வந்து எக்ஸ் இது yன்னு சொல்லி 2 ஆக்சிஸ் இருக்கும். ஓகே இது y இது எக்ஸ்ன்னு சொல்லி 2 ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஸுக்குரிய கோஆர்டினேட்ஸ் தான் இது. இப்போ நம்ம செய்யணும்னா இது வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்குது எங்க சொன்னால் அதோட வந்து எக்ஸா வந்து 20 இதுக்கிட்ட இருக்கு, y 20 இருக்கு, அதால் இங்கே மூவ் பண்ணிருக்கு. இப்போ இதை திருப்பி நம்ம இங்கே கீழே கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம y ஆக்சிஸை வந்து நம்ம மாற்றணும். y ஆக்சிஸை மாற்றுறதுக்கு நான் செய்ய சொன்னால் இப்போ இதே நான் ரன் பண்ண என்ன நடக்கும்னு பாருங்க. ஒரே இடத்துல வந்து அப்படியே டைப் பண்ணி வச்சுக்கணும். அதை பார்க்குறதுக்கே வந்து இப்படி இருக்கும். ஒரே இடத்துல எல்லாமே அடிபட்டிருக்கு XY 20 அப்போ நம்ம கீழே வரணும். நம்ம கீழே கொண்டு வரணும்னு சொன்னால் இதை மாற்றணும். இப்போ இதை 40 மாற்றுதான், இதை 60 மாற்றுதான், இதை 80 மாற்றுதான் பார்த்துக்கொள்ளுங்க. பட் இது ஸ்பேஸ் காணாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரன் பண்ண உடனே இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அது கீழே ஒரு மாதிரியாக வந்துருக்கு. பட் நமக்கு இன்னும் ஸ்பேஸ் வேணும். அப்போ இன்னும் ஸ்பேஸ் வேணும்னு சொன்னால் இதை கூட்டணும். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன் சொன்னால் சிம்பிளாக வந்து இதை 80 கொடுக்கேன். ஓகே ஸ்பேஸ் ரீகவுண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இதை 140, ஓகே இதை வந்து 200. ஓகே 60 லீக் வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும். யா 60 லீக் வச்சிருக்கோம், 60 ஸ்பேஸ், அதாவது y. ஓகே தென் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாம், லைக் ஸ்பேஸ் எல்லாம் வந்து ஒழுங்காக அலைன் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு விளங்கும் வந்து நம்ம எப்படி வந்து மூவ் ஆகி போவோம், லைக் எப்படி வந்து மூவ் பண்ணி போவோம்னு விளங்கும். ஸோ இது வந்து எக்ஸ் இது வந்து YX. ஸோ இப்போ நம்ம ஒய்யை கூட்ட கீழே போவோம். அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து இந்த பெயிண்ட். ஓகே இது ஒயிட் ஷீட்னு வச்சுக்கொள்ளுங்க 10. இப்போ 20 இது வந்து Y. ஓகே இங்கே இருக்கிற Y இப்போ 40 38 Y. ஸோ 20 Yயும் 20 எக்ஸும் ஏற்கனவே இங்கே ஆரம்பித்தது, அதாவது இதுக்கிட்ட ஆரம்பித்தது. ஓகே அதே போல் வந்து 20 எக்ஸ். ஓகே அப்போ 20 எக்ஸ்ன்னு சொன்னால் இதுக்கிட்ட தான் இருக்க போகுது, கர்சர் மூவ் ஆகலை. ஓகே பட் 80 Y. ஓகே 20 எக்ஸ் 80 Y. ஸோ இந்த இடத்துல ஓகே இந்த XY மூலமாக அந்த XY கோஆர்டினேட்ஸ் தான் இது. நம்ம ஒன்றோட அதை இங்கே கூட்ட அது கீழே இறங்கி கொண்டு போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் போட வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றி போகுது. ஓகே இப்போ இதில் வந்து உங்களுக்கு விளங்கிதிக்கும் வந்து நாங்கள் ஒரு இந்த கோடை இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு செல்ஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டாக என்ன செய்ய நம்ம சொன்னால் நாங்கள் data.csv என்ற ஃபைலை இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே data.csv என்ற ஃபைலை ஓகே ஓப்பன் பண்ணுறோம். ஓகே ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணக்குள்ளே ஒவ்வொரு ரோவாக நமக்கு கிடைக்குது. அந்த ரோ வந்து அரே ஃபார்மெட்டில் வருது. அந்த அரே ஃபார்மெட்டில் வந்தால் முதலாவது ஐட்டம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ஃபஸ்ட்டான செய்த சொன்னால் இமேஜை க்ரியேட் பண்ணுறோம், ஒயிட் கலர் இமேஜ். ஒரு ஃபொண்ட்டை லோட் பண்ணுறோம். அந்த ஃபொண்ட் வந்து இந்த இதில் இருக்கு. ஓகே அதுக்கு பிறகு என்ன செய்தோம்னு சொன்னால் இமேஜ் ட்ரோன்னு சொல்லி ட்ரா பண்ண போகிறோம் இந்த இமேஜில். ஓகே ட்ரா பண்ண ஆரம்பிச்சு தான் ஃபஸ்ட்டாக 20 ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே காட்ட மாதிரி XY கோஆர்டினேட்ஸில் ஆரம்பிச்சு என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நேமை டைப் பண்ணுது, ரோ டைப் ஆகுது, பிளாக் கலரில் ஃபொண்ட் இந்த ஃபொண்ட்டை யூஸ் பண்ணி டைப் ஆகுது. திருப்பி லாஸ்ட் நேமை வந்து டைப் பண்ணுது. வழியாக பார்த்தீங்கன்னா ரோ 0ன்றது ஃபர்ஸ்ட் நேம். ஓகே நம்ம இந்த ரோன்ட்டு சொல்கிறது இந்த இந்த வேரியபிளில் நான் ஆல்ரெடி காட்டுனான் இந்த அவ்வளவுமே வரும். ஓகே அவ்வளவுமே வந்து வரும். ஓகே இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 0க்குள்ளே வந்து அது இதை எடுக்கும். ஓகே இதை எடுக்கும், அது 0. ஓகே இது வந்து லூப் ஆகி கொண்டு போகும். ஒவ்வொரு ரோ ரன் ஆகக்குள்ள ஃபர்ஸ்ட் ரோ ரன் ஆகக்குள்ள ஒரு இமேஜ் ஜெனரேட் ஆகும், செகண்ட் இமேஜ் ஜெனரேட் ஆகும். இப்படி ஒவ்வொரு தரம் 30 இமேஜும் வந்து இப்படி தான் 31 இமேஜ் ஐ திங்க் வித் திஸ்
இது கூட வந்திருக்கும், இதையும் சேர்த்திருக்கும் அதோட. ஓகே, 31 images வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். பார்ப்போம். யா 31 items. ஓகே, ஹியர் 31 items வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் ஆடம் லைக். ஸோ அப்படியே வந்து ஸ்டோர் ஆகி கொண்டு போகும். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நேம் ஏஜ், அதாவது இங்கேருந்து வந்தது. ஓகே, ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ரைட் பண்ணி முடிய சர்வ் பண்ணுது. இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகி கொண்டிருக்கு. சிம்பிள் அல்கோரிதம், பட் இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு யோசிக்கக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடிங் இந்த சின்டாக்ஸை விட நம்ம இந்த இது எப்படி என்ன ஸ்ட்ரக்சரில் செய்ய போகிறோம்னு சொல்கிறது தான் நம்ம அதிகமாக வந்து யோசிச்சிருந்தோம். அதான் வந்து ப்ரோக்ராமிங். ஓகே கைஸ், இது உங்களுக்கு விளங்கிருக்குமா நினைக்கிறேன். இதை வந்து நான் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஓகே, ஐ நீட் டு சேவ் திஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இதை நான் வந்து கிட்டப்பில் வந்து நம்மளோட சிம்பிள் பைத்தான் ப்ராஜெக்ட் சீரியஸுக்குள்ளே போகிறேன். ஓகே, ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் குட். ஸோ இப்போ நான் வந்து அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படக்குள்ள வந்து உங்களுக்கு கோட் ரெஃபரன்ஸ் வேணுமான்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். add text to image program. ஓகே guys, ஸோ இந்த ரிப்போசிட்ரி இப்போ நம்ம இந்த ரிப்போசிட்ரிக்கு போனோம்னு சொன்னால் ஐ திங்க் GitHub. ஸோ அது லிங்க் வந்து கொடுபடும். ஓகே, அந்த ரிப்போசிட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ சிம்பிள் பைத்தான் ப்ராஜெக்ட். ஸோ இதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் டு இமேஜ் பிலோன்றதுக்குள்ளே அந்த கோட் எல்லாம் இருக்குது. அந்த கோட் எடுத்து நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இப்போ விளங்கிதுக்கு நம்ம என்ன செய்தோம்னு சொல்லி பேசிக்காக வந்து ஒரு டேட்டா ஃபைலில் இருந்த டேட்டாவை அப்படியே லூப் பண்ணி இமேஜஸாக வந்து சர்வ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு விளங்கிதுக்குமா நினைக்கிறேன். ஸோ ஐ வில் see you in the next video. This is Guna Ragulan.